வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபின்னா இந்த சோயா உருண்டை குழம்பு. இதோட பாய் வீட்டில் பண்ணுற நெய் சோறு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு கிச்சனில் போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. சோயா உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சோயா 200 கிராம், கடலை மாவு 6 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், இஞ்சி ஒரு 6 ஸ்லைஸ், பூண்டு ஒரு 15-16 பல்லு, காய்ந்த மிளகாய் 6 நம்பர், பச்சை மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முழுதனியா 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 300 ml, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சோயா கடலில் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய சோயாவை பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று குட்டியாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அதில் பெரிய சைஸ் வாங்கிக்கிறோம். ஏன்னா எனிவே பிளெண்ட் பண்ண போகிறோம், அதனால் பெரிய சைஸ் வாங்கிக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சோயாவில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடும். ஊற வைக்கிற பக்கம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வாட்டியும் சொல்கிறேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. 1 மணி நேரம் ஊறினா போதும். இன்னும் நல்லா ஊறினா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் விஷயம். இப்போ ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த சோயாவை கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிருங்க. எதுக்காக நல்லா புளின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற மசாலா வந்து ஒன்றோட ஒன்று சேராது கரெக்டாக. அது மட்டும் இல்லை, ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா புளிஞ்சுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சோயா இது மாதிரி தான் எல்லாத்தையும் புளிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போடுறோம். இதோட கொஞ்சம் வாசனைக்காக சோம்பு போடுறோம். சோம்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போடலாம், அதிகமாக வேண்டாம், சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் அரைச்சிருங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சா மட்டும்தான் திருப்பி கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அரையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். அதே டைமில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க. திருப்பியும் சொல்கிறேன், தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக அந்த உருண்டை வந்து சரியாக வராது, சரிங்களா? இப்போ அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அந்த கொத்தமல்லி அந்த வாசம் நல்லா தெரியும். அந்த பச்சை மிளகாய் காரம் இருக்கும், சோம்போட வாசம் இருக்கும். இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு பொருள் ஒன்றோட ஒன்று சேர்க்கறது கடலை மாவு, அதாவது பைண்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இந்த கடலை மாவு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி மாவு போடுறோம். இந்த அரிசி மாவோட ரோல் என்னன்னா, முறுமுறுப்பு தன்மை கொடுக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் கட் பண்ணி போடும்போது பொடிசாக கட் பண்ணி போடுங்க, பெருசாக கட் பண்ணி போட வேண்டாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப கெட்டியாக இருந்தால் சும்மா லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் தேவைப்பட்டா. நான் தண்ணி ஊற்றவே இல்லை, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துரும். ஏன்னா அந்த சோயாலே வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு போகும்போது கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் லூஸ் ஆனாலும் இல்லை உடையிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சரியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பக்கத்தில் மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்திங்கன்னா ரவுண்டாக உருண்டையாக வரணும். அதுக்கு பிறகு ஆயிலை 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இந்த எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்கணும்.
எண்ணெய் சூடு கம்மியாக இருந்து போட்டாலும் கண்டிப்பாக உடையும், எண்ணெய் அதிகமான சூடு இருந்து போட்டாலும் என்னென்னா கலர் மாறாம தவிர உள்ளே வேகாது. அதனால் கரெக்டான சூடில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அதே டைமில் கொஞ்சம் அடுப்போட ஃப்ளேமும் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஸ்டார்டிங்கில் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். போக போக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணினா உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். பார்த்தீங்களா? இப்போ இந்த சோயாவோட நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி அதில் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய், முழு தனியா, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா வாசம் கொடுக்கும். இதோட கொஞ்சம் சோம்பு போடுறோம். இந்த சோம்போட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும். ஏன்னா இந்த சோயாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்போ அந்த சோம்பு வந்து யூஸ் பண்ணும்போது அது வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால சோம்பு போடுறோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வெங்காயம் போடுறோம். இதோட முந்திரி பருப்பு போடுறோம். இந்த முந்திரி பருப்பு எதுக்குன்னா ரிச்னஸ் கொடுக்கும். இன்னொன்று வந்து அந்த வெங்காயம், அந்த தயிர், அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் பால்லாம் திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த முந்திரியோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்குது. வதக்கிற பக்கம் என்னென்னா ஒரு 20% அளவுக்கு வதக்கினா மட்டுமே போதும். ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டாம். அப்படி வதக்கினா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து நீங்கள் வச்சுருங்க. சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றுறோம். இந்த தயிர் எதுக்காக நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, சூடோடு இருக்கும்போது தயிர் போடுறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த மசாலா ஆற விட்டு அதுக்கப்புறம் தயிர் போடுறோம். திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த தயிர் போடும்போது தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆனாலும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பேஸ்ட் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக ஆகாது. அதனால் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் திருப்பி மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா, அதோட கொஞ்சம் சோம்பு போடுங்க. இந்த சோம்புலாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். அதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் வெங்காயத்தையும் போடுறோம். வெங்காயம் இந்த இடத்துல அதிகமாக போடுறோம்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அளவுக்கு மட்டுமே இந்த இடத்துல வெங்காயம் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் வதங்குற பக்கம் சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம்லாம் இல்லை. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், நான் கொடுத்துருக்க குவான்டிட்டியில் பாதியாக பிரித்து போட்டிருக்கோம். அந்த சோயாவில் வந்து அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டிருக்கோம். மீதி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மசாலா வாசம் வரணும். அதனால் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே வந்து அந்த சோயாவில் தான் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காகனா அந்த போட்டிருக்க அந்த மசாலா அந்த எண்ணெயில் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுறோம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குல்ல, அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இந்த மண்சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி தேவைப்படாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம்.
கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 8 minutes வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கெட்டியான பக்கம் வரும். பார்த்தீங்களா இந்த கிரேவி எப்படி நல்லா கொதிச்சு வருதில்ல. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சோயா உருண்டையை நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கிரேவியோட பக்குவத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக ஆன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் திருப்பியும் தேங்காய் பால் ஊற்றும் போது என்ன ஆகிட்டுனா கண்டிப்பாக அது சரியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் குக் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் பால் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் நம்ம என்ன பண்ணுறோன்னா திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். தண்ணியாக இருக்க தேங்காய் பால் வேண்டாம். அதாவது ஒரு முழு தேங்காய் சொல்லியிருக்கல, அந்த முழு தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் தான் இதில் ஊற்றிருக்கோம். இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் சூடான மட்டும் போதும். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சோயா உருண்டை இருக்குல்ல, அந்த சோயா உருண்டையை இதில் போட்டுரும். இந்த சோயா உருண்டை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போட்ட பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி லைட்டாக அப்படியே சூடாகும். தேங்காய் பால் போட்ட பிறகு திருப்பி ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. நேரம் ஆக கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த சோயா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல தாளிச்சும் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை தாளிக்காமல் சாப்பிட்லாம். தாளிச்சு எதுக்காக சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன்னா அந்த வாசம் நல்லா கொடுக்கும், அந்த தாளிப்போட வாசம். அதனால் தாளித்து போடுறோம். திருப்பி கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து அதுக்கப்புறம் அந்த உருண்டைக்குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுடு சுடு சாதம், சுடு சுட இட்லி, தோசை சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் யாராவது கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா அந்த டைமில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இதோட பாய் வீட்டில் பண்ணுற நெய் சோறு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சிக்கன் 1 கிலோ, திருவிய தேங்காய் அரை மூடி, பெரிய சைஸ் வெங்காயம் 3, பெரிய சைஸ் தக்காளி 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 15லேருந்து 20 நம்பர், பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன், முழு தனியா 3/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா 10லேருந்து 15 நம்பர், கல்பாசி 5லேருந்து 6 நம்பர், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். மீதி 1/4 டீஸ்பூன் சிக்கன் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு சீரகம், மிளகு, முழு கரம் மசாலா, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தனியாக யூஸ் பண்ணுறோம். கல்பாசி செட்டிநாடு சிக்கன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் வீட்டில் செட்டிநாடு சிக்கன் பண்ணிங்கன்னா கல்பாசி இல்லாமல் பண்ண வேண்டாம். அடுத்தது கருவேப்பிலை. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் போடலாம். அந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சில்லி பவுடர் கம்மியாக பண்ணணும். அதனால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் தனியாகும். இதுக்கப்புறம் திரும்பி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் எண்ணெய் அப்படியே மேலே வரும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பக்கம் வந்துடும். இந்த எண்ணெய் லைட்டாக பொங்கி வர டைமில் நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டால் கூட என்ன ஆகுதுன்னா அந்த தேங்காய் கருக ஆரம்பிச்சிடும். கருகுனா அந்த பேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த கறிக்கு, அதாவது செட்டிநாடு சிக்கன் கறிக்கு நல்லா இருக்காது சொல்கிறேன். இப்போது வறுத்தாச்சில்ல, வறுத்த அப்படியே ஒரு சின்ன தட்டில் மாற்றி வச்சுருங்க. சூடு ஆறட்டும்.
சூடு ஆறின பிறகு இந்த தேங்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கையில் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் கறியோட போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலும் நல்லா இருக்காது. ஏங்கன்னா சிக்கன் தனியாக போய்டும், கிரேவி தனியாக வந்துடும். நல்ல ஒரு பைண்டிங் ரெண்டுமே சேர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்பை போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கு பிறகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குல்ல. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தான் தக்காளி பண்ணும். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே தக்காளி போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த நான்வெஜ் வீட்டில் செய்யும் போது அந்த நல்ல வாசனை வரணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு காரணம். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், இதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தனியா பவுடரும் மிளகாய் பவுடரும் ஒரே ஈக்குவல் குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் கேட்டினா நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டில் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கேன். வதக்கி முடித்த பிறகு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. இந்த வெங்காய தக்காளி மசாலா நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போடுறோம். இந்த சிக்கன் கொழுப்புலாம் எடுத்துகிட்டு வெறும் சிக்கன் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது அந்த ஸ்கின் மேலே இருக்க அந்த கொழுப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த சிக்கன் போட்ட பிறகு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த சிக்கன் இந்த மசாலா ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கன் குக் பண்ணும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். இப்போ இந்த பேஸ்ட்டோட இந்த மசாலா அந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், சிக்கன் குக் பண்ண தின்னாகும். அதனால தான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவியோட நல்லா கொதித்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான சட்னான சிக்கன் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் லஞ்சுக்கு பண்ணியிருப்பீங்க. இதே கறியை நைட் டின்னருக்கு தோசையில் சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நேற்று நான் ட்ரை பண்ணேன், அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஒரு செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான கீ ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கீ ரைஸ் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர்,
மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பால் 100 ml, உப்பு தேவையான அளவு, நெய் 5 டேபிள் ஸ்பூன். இதாங்க கீ ரைஸுக்கு தேவையான பொருட்கள். நம்ம பாய் வீட்டில் பண்ணுற நெய் சோறு எப்படி பண்ணுறது பார்க்க போகிற சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு முழு கரம் மசாலா, அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிட்ஜ் எல்லாத்தையும் தாளிப்பை போட்ட பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம், அதாவது 10% வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக அரைச்ச குவான்டிட்டியில் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 சொன்னல, அந்த தக்காளியை 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இடத்துல எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. இந்த கீ ரைஸ் வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு மாய்ஸ்சர், அதாவது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் குக் பண்ணி முடித்த பிறகு. நீங்கள் ரைஸ் நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு உதிரியாக ட்ரையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த பால் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே டைமில் வந்து அந்த மாய்ஸ்சர் இருக்கும். இதுக்கப்புறம் தண்ணியோட ரேஷியோ என்ன கேட்டால் 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது எந்த கப்பில் வந்து அரிசி ஊற வைக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்தது இந்த பாஸ்மதி ரைஸ். இந்த பாஸ்மதி ரைஸை எப்போ ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா, கரெக்டாக 2 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பாய் வீட்டு நெய் சாதம் ரெடி. பார்த்தீங்களா, இந்த சாதம் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. நல்ல மாய்ஸ்சராக சூப்பராக இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் ஒரு மைல்டான டேஸ்ட்டு. ஒரு நாள் லன்ச் டைமில் இந்த ரெசிபி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி ஜாலியாக சாப்பிடுவாங்க.